ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குலோப் ஜாமுன் செய்கிறதுக்கு பாமினோ குலோப் ஜாமுன் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதை இதில் போட்டுக்கலாம். இப்போ நான் இதில் பால் ஊற்றி தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். தேவையான பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துருக்கேன். பாருங்கள், மாவு நான் இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். இது ஊறட்டும். நம்ம சர்க்கரை பாகு செய்கிறதுக்கு 500 கிராம் சர்க்கரை எடுத்துக்கலாம். எனக்கு இந்த டம்ளரில் 3 டம்ளர் வந்திருக்கு. இப்போது சர்க்கரையில் 500 ml வாட்ரு ஆட் பண்ணிக்கலாம். அதே டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இதை நம்ம ஒரு 10 மினிட்ஸ்க்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம், அந்த பிசுபிசுப்பு தன்மை வர வரைக்கும். இப்போது நம்ம இந்த மாவை உருண்டையாக செஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம கையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 2 உள்ளங்கை வச்சு இந்த மாதிரி மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கணும். ப்ரெஸ் பண்ணி உருட்டிக்கணும். அப்போ விரிசல் வராமல் வரும். ஜீரா நல்லா காஞ்சிடுச்சு. இதில் ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம். ஜீரா பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இதில் இடித்த ஒரு ஏலக்காய் போட்டிருக்கோம். இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். தொட்டு பார்த்தா பிசு பிசுன்னு இருக்கும். அந்த பதம் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். இப்போது இது கரெக்டான பதம். இப்போது எல்லா மாவையும் உருட்டி எடுத்தாச்சு. இப்போது எண்ணெய் காய வச்சுக்கலாம். இப்போது எண்ணெய் காஞ்சிடுச்சு. உருட்டி வச்ச உருண்டைகளை பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போது இதை எடுத்துக்கலாம். இதை தனியாக இங்கே வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா போட்டுக்கலாம் ஜீராவில் ஒரு நிமிஷம் கழித்து. இது இருக்கிற எல்லாத்தையும் பொரித்து இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. ஜீராவில் போட்டுக்கலாம். இங்கே விரிசலே இல்லாமல் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு இதையும் நம்ம ஜீராவில் போட்டுக்கலாம். நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சாச்சு. இப்போது இது ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். எல்லாத்தையும் பொரித்து ஜீராவில் நம்ம சேர்த்தாச்சு. இது 4 hours கழிச்சு பார்க்கலாம். அது வரைக்கும் ஊறட்டும். இங்கே பாருங்கள், 4 hours ஆகிடுச்சு. நல்லா ஊறி வந்திருக்கு குலோப் ஜாமுன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி.